அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க்கையில் பெரும்பாலும் என்ன சொல்லலாம்னா, ராகு கேதுகளுடைய சில உண்மை நிலைமைகளை தெரிஞ்சுக்கிடும். எல்லா கிரகத்தையும் விட ராகு கேதுகள் கொஞ்சம் நிழல் கிரகங்களுக்கு வலிமை ஜாஸ்தி. அப்ப இந்த ராகு கேதுகள் என்ன சொல்லலாம்னா, ராகு கேதுகளுக்கு 3, 7, 11 பார்வை உண்டு. 3, 7, 11 பார்வை உண்டு. எப்பயுமே 3 இடம் உங்களுக்கு ஒரு லக்ஸரிஸை கொடுக்கும். இதனால எந்த இடங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிடும். 3 இடம் நல்ல லக்ஸரிஸை கொடுக்கும். ராகு நின்ற இடத்துல இருந்து 3, 7, 11 நீங்க எப்படி என்னன்னாலும் சார் நான் கிளாக் வைஸ் என்னங்க ஆன்டி கிளாக் வைஸ் என்னங்க ஒரே தான் தவறும். அப்ப இப்ப ராகு ஒருத்தருக்கு ரிஷபத்துல உட்கார்ந்துருக்காருன்னு வைங்க. நீங்க கிளாக் வைஸ்ல எண்ணி பாருங்க. ரிஷபத்துல உட்கார்ந்துருந்தா கடகத்தை பார்ப்பாரு. கடகத்தை பார்த்துட்டு என்ன சொன்னா விருச்சிகத்தை பார்ப்பாரு 7வது பார்வையாக. அதற்கு அடுத்து என்ன சொல்லலாம்னா 11வது பார்வையாக என்ன சொல்லலாம்னா எங்க பார்ப்பாரு அப்படின்னா என்ன சொல்லலாம்னா மீனத்தை பார்ப்பார். மீனத்தை பார்த்துருவார். அப்ப ஒரு மனிதனுக்கு என்ன சொல்லலாம்னா ராகு என்று சொல்லக்கூடிய கிரகம் எந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அதற்கு நீங்க கிளாக் வைஸ்ல என்னன்னாலும் சரிதான், ஆன்டி கிளாக் வைஸ்ல என்னன்னாலும் அவர் 3, 7, 11 என்று சொல்லக்கூடிய கட்டங்களை பார்ப்பார். அப்போ ஒரு ரிஷபத்தில் இருக்காருன்னா கடகத்தை பார்ப்பார். ஒரு ஜலராசியை புள்ள பார்ப்பார். ரிஷபம் என்பது மண் ராசியாக இருக்கிற காரணம் தான் ஜலராசியை புள்ள பார்ப்பார். இந்த ஜலராசியின் மூலமாக இவருடைய கட்டத்திற்கு என்ன ஆதிபத்தியம் உடையதோ, இவருடைய லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் உடையதுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் உடையதோ அதன் மூலமாக இவர் கண்டிப்பாக ஒரு வளர்ச்சியை பெற்றிருப்பார். உறுதியா வளர்ச்சியை பெற்றுவார். நீங்கள் இதை என்ன சொன்னா ராகு இதுகளுக்கு சில பேர் பார்வைகள் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம எப்பயுமே வாழ்க்கையில் மேன்மை ஏறுவதற்கு நமக்கு என்று சில வாழ்வியல் ரகசியங்கள் நமக்கு தெரிந்திருக்கணும். நாம பின்னாடி எல்லாரையும் என்ன சொல்றேன் இந்த சின்ன பிள்ளைகள் நம்ம அந்த காலத்துல என்ன சொல்றோம், ஒருத்தன் அண்ணா கயிறை பிடிச்சிட்டு இன்னொருத்தன் ஒன்னார கயிறை பிடிச்சிட்டு அப்படியே கோர்வையா ரயில் வண்டி கணக்கா போவான். அந்த மாதிரி நீங்க ஜோதிடத்துல இவர் சொல்லிட்டாரு இது இப்படித்தான் இருக்கும்னு நீங்க நினைக்கவே கூடாது. நீங்கள் உங்களை உங்க ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய ஜாதகத்தின்படி உங்களை ஒப்பிட்டு பாருங்க. அப்ப உங்களை ஒப்பிட்டு பார்க்கும் போது உங்களுக்கு ராகுவின் மூலமாக 3 நல்ல பலன்கள் நடக்கும். ராகுவின் மூலமாக 3, 7, 11ஆம் இடங்கள் நல்ல ஒரு ஆதிபத்தியத்தை கொடுக்கும். சரி, நல்ல ஆதிபத்தியத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டு நாங்க என்ன செய்யறோம், முன்னோர்களை நீங்க நினைக்கணும். முன்னோர்களை நினைக்கணும். முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய தாத்தா, அப்பாவுடைய அப்பா, தாத்தா அவருக்கு அப்பா, இவர்களை என்ன சொன்ன பிதிர் தர்ப்பணங்கள் நீங்கள் பண்ணுங்க. இந்த பிதிர் தர்ப்பணம் பண்ணும்போது ராகு எந்த கட்டத்தில் நிற்கிறதோ அதுல இருந்து 3, 7, 11 என்று சொல்லக்கூடிய ஒரு விருத்தியை கண்டிப்பாக கொடுக்கும். இதை நம்ம செய்து பார்க்கணும். செய்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இதை எல்லா மனிதனுக்குமே பொதுவானதுதான். எல்லா மனிதனுக்குமே என்ன சொன்னா பொதுவானதுதான். அந்த பொதுவான அமைப்பை என்ன சொல்லலாம்னா நீங்க தெரிந்து வைத்து கொண்டு செயல்படும் போது இப்ப நமக்கே தெரிஞ்சிடும். நமக்கு ஒரு 3 கட்டங்கள் ராகுவால் நன்மை நடக்கும் அப்படின்னா அது எந்த கட்டங்கள் அப்படின்னு தெரிஞ்சு அந்த கட்டத்தின் மூலமாக உண்மையாகவே நல்ல ஆதிபத்தியங்கள், அது உயிர்காரகமாக இருந்தாலும் சரிதான், பொருள்காரகமாக இருந்தாலும் சரிதான் கண்டிப்பாக நடக்கும். உயிர்காரகமாக இருந்தாலும் சரிதான், பொருள்காரகமாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அதை இயக்குவதற்கு ராகு என்று சொன்னால் முன்னோர் வழிபாடு, பிதிர் தர்ப்பணங்கள் நீங்கள் செஞ்சு ஆகணும். செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதற்குண்டான அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்துவிடும். ஒரு 3 இடம் உங்களுக்கு எப்பயுமே இரிட்டேஷனா இருக்கும். அது யாரு? கேது பார்த்த 3 இடம். கேதுவுக்கும் 3, 7, 11 பார்வை உண்டு. அந்த 3, 7, 11 பார்வை அப்படின்னு சொல்வது என்ன சொல்றாங்கன்னா 3, 7, 11 பார்வை கேது நின்ற இடத்துல இருந்து கிளாக் வைஸ்ல என்னாலும் சரிதான், ஆன்டி கிளாக் வைஸ்ல என்னாலும் சரிதான்
கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன செய்யும், அந்த 3ஆம் இடத்தில் பார்க்கும்போது அங்க வந்து ஒரு லாக்கிங் இருக்கும். கேது நின்ற இடத்துல இருந்து 3ஆம் இடம், கேது நின்ற இடத்துல இருந்து 7ஆம் இடம், அங்க ஒரு லாக்கிங் இருக்கு. ஏன்னா அவர் தடைகளுக்கு காரியகர்த்தா அவர் தான். அதற்கு அடுத்து கேது நின்ற இடத்துல இருந்து 11ஆம் இடம், அங்கேயும் நீங்க என்ன சொன்னா அந்த இடத்தில் கிடைக்கக்கூடிய பலனை நீங்கள் வந்து அடைவதற்கு போராட வேண்டும், போராட வேண்டும், போராட வேண்டும். உண்மை. என்னுடைய 4ஆம் இடத்தை வந்து கேது 3வது பார்வையை பார்ப்பார். எப்ப உணவை வந்து கொஞ்சம் ஆசைப்பட்டு கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டோம்னா சுகஸ்தானம் பாதிக்கப்பட்டு, சுகஸ்தானம் உறுதியாக பாதிக்கப்பட்டு விடும். இதை நான் வந்து எல்லா மனிதனுமே ஒரே லெவலாக ஒவ்வொரு நாளும் வந்து என்ன சொன்னா ஒவ்வொரு லெவலாக இருக்க முடியாது. கொஞ்சம் அப்ப அந்த கேது பார்க்கின்ற இடங்கள் 4, 8, 12, 4, 8, 12. அந்த 4, 8, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடங்கள் வந்து என்ன ஒரு மனிதனுடைய 4ஆம் இடம், 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைமுக ஒரு ஆதிபத்தியம் உடையது. 12ஆம் இடம் என்பது அயனசயன போகஸ்தானம். இந்த அயனசயன போகஸ்தானத்தையும் அவர் வந்து 3, 7, 11 பார்வைகளாக பார்க்கின்ற காரணத்தினால் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் ஆகிய வீட்டுல நான் வந்து ரொம்ப இருக்கிறது வேறு. காலையில கிளம்பி வந்தா நைட்டு வந்து 8 மணிக்கு தான் போவேன். அந்த இரவு மட்டும்தான். காலையில வழக்கமா 5:30க்கு எந்திரிச்சு அதுக்கு உண்டான வேலைகள், சில வேலைகள் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு 10, 10:30 கிளம்பிடுவேன். நைட்டு 8 மணிக்கு மேலதான் வருவேன். இன்று வரை வந்து 2 நாள் வந்து என்ன சொன்னான்னா அந்த குடும்பம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் வந்து நான் ஃப்ரீ, அன்னைக்கு ஒன்று ஆஃபீஸ் போல 2 நாளைக்கு வீட்டில் இருப்போம் அப்படின்ட்டு நான் இருந்ததே கிடையாது. அது இருக்கவும் விடாது. ஏன்னா அது விதி. 8ஆம் இடம் ஏதாவது 8ஆம் இடம் என்பது என்ன சொன்னா மன உளைச்சல். 8ஆம் இடம் என்பது ஒரு மன உளைச்சல். 8ஆம் இடம் என்பது என்ன சொன்னா ஒரு துர்ஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை. இன்னைக்கு பணம் வந்துருச்சா, வரல, சரி வராத எப்படி கொண்டு போறது. ஏன்னா வந்து அந்த 8ஆம் இடம் என்பது 2ஆம் இடத்திற்கு வந்து சம்மந்தப்படுறதுனால இன்னைக்கு பணம் எப்படி கொண்டு போறது, இன்னைக்கு என்ன செய்யறது, ஏது செய்யறது, இப்படிங்கிற ஒரு மன உளைச்சல். இரவு நைட்டு 12ஆம் பாவத்துல வந்து அயன செய்யணும். 12ஆம் பாவத்திற்கு இன்னொரு ஒரு பெரிய மரியாதை உண்டு. சேமிப்பு. சேமிப்பு, நம்மளுடைய சேமிப்பு. அந்த சேமிப்பை இந்த செல்லுக்குள்ள வந்து சொல்லணும். அந்த கார்டுல எவ்வளவு பணம் இருக்கா கடைசியில உருவுற வரைக்கும் விடாது. ஒரு 1000, 2000 இருக்கிற மாதிரி தான் வச்சிருக்கோம். அப்ப அந்த சேமிப்பை பண்ண விடாது. அப்ப 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 1க்கு 2 வடதுன்னுட்டா வந்து வயிற்ற போட்டு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு மாதிரியா வந்து வயிறை வந்து கம்முன்னு ஆக்கிரும். அதற்கு வந்து சரி பண்ணுவதற்கு என்ன சொல்லலாம்னா இந்த முத்திரைகள் நமக்கு கொஞ்சம் தெரியுங்கிறதுனால கரெக்ட் பண்ணிடும். அந்த மாதிரி வந்து என்ன சொன்னா ராகு கேதுகள், ராகு வந்து கொடுக்கின்ற கதியிலே தான் இருப்பான். கேது வந்து என்ன சொன்னா கெடுக்கின்ற கதி எப்படி என்பதை விட தடுக்கின்ற கதியிலே தான் அன்னைக்கு இருப்பான். ஐயா படக்குன்னு வந்து என்ன சொன்ன அந்த அந்த விஷயத்தை ஒரு நிலம் வாங்குவதற்கு 4ஆம் இடம், அந்த நிலம் வாங்குவதற்கு ஜோதிடம் படிக்க ஆரம்பிச்சது 1999. நிலம் வாங்கி நாம வந்து ஒரு பூமி வாங்கி அதுல தோப்பு உருவாக்கி அதுல பிள்ளையார் கோயில் கட்டியது எப்பன்னா வந்து 2020. எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 2020. அப்ப 2020 தான் அதற்குண்டான நமக்கு தோதான இடத்தை வந்து அவரால் கொடுக்க முடிஞ்சது. அப்ப ஒரு 20 ஆண்டுகள், 1999, 2000 வைங்க, 2020 ஆண்டுகள் வந்து என்ன சொல்றான்னா அந்த இடத்திற்குண்டான பணத்தை ஒரு நண்பர் மூலமா கிடைச்சிருச்சு. ஆனால் அந்த பணம் கிடைத்து அதை பேங்க்ல போட்டு வச்சிருந்து நமக்கு தோதான இடம் கிடைப்பதற்கு ரொம்ப காலமாச்சு. அந்த 4ஆம் இடத்துல வந்து என்ன சொல்றான்னா அதுக்கு என் பேருக்கு வாங்க முடியல, வீட்டுல இருக்கிற மனைவி பேருக்கு தான் வாங்கி அதுக்கு பிறகு பிள்ளையார் கோயில் கட்டி நீட் பண்ணி அந்த இடத்த வந்து என்ன சொல்றான்னா வந்து உருவாக்கி இன்னைக்கு தோப்பாக்கிட்டோம். 5 வருஷத்துல தோப்பாக்கி 2026 இப்ப தோப்பாக்கி வந்து இப்ப பாலைகள் போட ஆரம்பிச்சிருச்சு.
பழங்கள்லாம் சாப்பிட்டோம், ஆனால் பாலை தென்னைப்பழங்கள்லாம் போட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த 4ஆம் இடம் 8ஆம் இடம் எப்படி தோட்டத்தில் போய் ஒரு வேலை என்று சொல்லி ஒன்று பார்த்தோம். ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை தான் ஏதாவது வேலை வச்சு பார்த்தோம்னா அன்னைக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அங்கே வந்துடும். டென்ஷன் ஆக்கிரும். ஆனால் அந்த 12ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அன்னைக்கு செலவு என்பது விரயஸ்தானம். பார்த்தீங்களா, 4, 8, 12 என்பது என்ன சொன்னா ஒரு 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 கன்வே பெல்ட் மாதிரி அன்னைக்கு சரியான ஒரு செலவு இருக்கும். இதெல்லாம் நம்ம ஒரு ஆராய்ச்சி தன்மையில் நாம் பார்த்ததுனால நான் சொல்றேன், ராகு நின்ற இடத்துல இருந்து 3, 7, 11 என்பது உங்களுக்கு விருத்தியை கொடுக்கும். கேது என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் நின்ற இடத்தில் இருந்து 3, 7, 11 என்பது என்ன சொல்றான்னா வீழ்ச்சியை கொடுக்காது. அந்த இடத்திற்குண்டான காரியங்களை நாம் வேகமாக செயல்படுத்துவதற்கு விடாது. இதை நல்லா நீங்க உணரலாம். அதுக்காக ராகு கேதுகளுக்கு பார்வை இல்லை அப்படின்னு யாராவது சொன்னா ஏத்துக்கிட வேண்டாம். அதனால சரி, ராகுவுக்கு முன்னோர் வழிபாடு பண்ணுங்க, திதி தர்ப்பணங்கள் பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க, ராகு உங்களுக்கு நல்லாவே கெயினா இருப்பாருன்னு சொல்லிட்டீங்க. கேதுவுக்கு அம்மாவளி குலதெய்வம் என்னைக்கு மறக்காதீங்க. அம்மாவளி குலதெய்வத்தை எங்க அம்மாவுக்கு எந்த குலதெய்வம்னு எனக்கு தெரியாது. ஆனால் அம்மாவளி குலதெய்வத்தை என்ன சொன்னா நீங்கள் வழிபாடு செய்யணும். அம்மாவளி குலதெய்வத்தை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் கேதுவுடைய தொந்தரவு கண்டிப்பாக குறையும். அம்மா ராகு என்பது அப்பாவுடைய அப்பா வழி ஆண்கள். கேது என்பது அம்மாவுடைய அம்மாவுடைய பாட்டி. இந்த ரேஷியோவில் போகும். இதற்கு பெண்களுக்கு போய் என்ன சொல்றேன்னா நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவர்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் பிடித்தீர்கள் என்று சொன்னால், கேதுவை கண்ட்ரோல் பண்றதுக்கு வேற வழியெல்லாம் கிடையாது. அம்மாவளி குலதெய்வத்தை பிடிங்க, கேளுங்க. முன்னோர்களில் யாராவது இருந்தாலும் நீங்க எந்த கோயிலை கும்பிட்டீங்க அப்படின்னு நீங்க போயிட்டு வாங்க. கேதுவுடைய தொந்தரவு கண்டிப்பாக குறையும். யாருக்கு கேது என்ன சொன்னா, எந்த இடத்துல இருந்தாலும் கேது பார்க்கின்ற இடங்கள், கேது நின்ற இடங்கள் என்னைக்குமே பிரச்சனைக்குரியது என்று சொல்லக்கூடிய ஒரு கவரை போட்டு கட்டி ஒரு லாக்கிங் சிஸ்டத்தை பண்ணத்தான் செய்யும். அப்ப அதை உடைப்பதற்கு எல்லாரும் விநாயகர் வழிபாடு பண்ணாம இருப்பீங்களா, தேங்காய் வழிபாடு பண்ணாம இருப்போம், ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணாமலா இருப்பீங்க. இதற்கு இலகுவான தீர்வு, அம்மாவளி குலதெய்வத்தை வழிபட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் கேதுவுடைய தடைகள் நீங்கும். இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ரகசிய உண்மை. ராகுவுடைய தொந்தரவு உங்களுக்கு இருக்கலாம், இல்லாமல்லாம் இருக்கலாம் முடியாது. இருந்தது என்று சொன்னால் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுங்கள். திதி கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லை என்று சொன்னாலும், வெளிநாட்டுல இருக்கேன், அங்க இருக்கேன், இங்க இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும், நீங்கள் அந்த காலங்களில் என்ன சொல்லணும், முன்னோர்கள் இறந்த அந்த மாதத்தை கணக்கு வச்சு லீவ் எடுத்துட்டு பாவனாசத்திலேயோ அல்லது ராமேஸ்வரத்திலேயோ நீங்கள் முறையாக திதி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன சொன்ன உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தடை தாமதங்கள் கண்டிப்பாக மாறும். இதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அதனால் இயக்க சக்திகளில் என்ன சொல்ற ஒரு 6 சக்திகள் இருக்கிறது. 3 சக்திகள் வெற்றி பெறும் சக்தியும், இன்னொரு 3 சக்திகள் என்ன சொன்னா சுலோவாக வெற்றி பெறும் சக்தியாக இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. இதை நாங்கள் பரீட்சித்து பார்த்த பிறகுதான் இந்த கணக்கை நான் சொல்றேனே தவிர பரீட்சித்து பார்க்காமல் சொல்லல. அப்ப ராகு பார்க்கின்ற 3, 7, 11 பார்வைகள் உங்களுக்கு எந்த ரூபத்திலும் என்ன சொன்னா வெற்றியை கொடுக்கும். கேது நின்ற இடத்திலிருந்து பார்க்கின்ற 3, 7, 11 பார்வைகள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொல்லணும், ஸ்லோ பாயிண்ட்ல வச்சு, ஸ்லோ பாயிண்டாக இருந்து அந்த ஸ்லோ பாயிண்ட்ல இருந்து அதை கடப்பதற்கு என்ன சொன்னா மணித்துளிகள் என்பது என்ன சொல்லணும் லேட் ஆகும். ராகு இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த அமைப்பை அடைவதற்கு 24 மணி நேரத்துக்குள்ள அந்த வேலை நடந்துடும். 24 மணி நேரத்துக்குள்ள நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 2ஆம் இடத்தை பார்க்க அடுத்த நித்திய வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். நித்திய வருமானம் இல்லாமல் என்ன சொன்னா நம்ம இது பண்ண முடியாது. அப்படி இதெல்லாம்
ஆராய்ச்சிக்குண்டான பதிவு. அதனால் ராகு எதுகள் ராகு நின்ற இடத்திற்கு 3-7-11 விருத்தியை கொடுக்கும். கேது நின்ற இடத்திற்கு 3-7-11 சுலோவான ஒரு அமைப்பை கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ராகுவின் மூலமாக வெற்றி பெறுவதற்கு நீங்கள் முன்னோர் வழிபாடு பண்ணுங்கள். கேதுவின் மூலமாக நீங்கள் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அம்மாவளி குலதெய்வத்தை கண்டிப்பாக வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.